எந்த நிலையில் நாம் இருந்தாலும் நம்மை வெறுக்காதவர் நம் இயேசு ஒருவரே, நம் இயேசு ஒருவரே. நோயாளியாய் நாம் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நம் நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள். நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நம் நோய்களையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. கடனாளியாய் நாம் இருந்தால் பல வெறுப்பார்கள், நம் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள். கடனாளியாய் நாம் இருந்தால் பல வெறுப்பார்கள், நம் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. ஏழையாக நாம் இருந்தால் பல வெறுப்பார்கள், நம் ஏழ்மையை சொல்லி சொல்லி ஏங்க வைப்பார்கள். ஏழையாக நாம் இருந்தால் பல வெறுப்பார்கள், நம் ஏழ்மையை சொல்லி சொல்லி ஏங்க வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. பட்ட படிப்பு இல்லை என்றால் பலர் வெறுப்பார்கள், பட்ட மரம் என்று சொல்லி பரிகரிப்பார்கள். பட்ட படிப்பு இல்லை என்றால் பல வெறுப்பார்கள், பட்ட மரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. அனாதியாய் நாம் இருந்தால் பல வெறுப்பார்கள், அன்பை உனக்கு தரேன் என்று அலைய வைப்பார்கள். அனாதையாய் நாம் இருந்தால் பல வெறுப்பார்கள், அன்பை உனக்கு தரேன் என்று அலைய வைப்பார்கள். எந்த நிலையில் நாம் இருந்தாலும் நம்மை வெறுக்காதவர் நம் இயேசு ஒருவரே, நம் இயேசு ஒருவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? எந்த நிலையில் நாம் இருந்தாலும் நம்மை வெறுக்காதவர் நம் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. பிதாவே, கர்த்தராகிய இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காத இயேசு ஒருவர் இருக்கிறீங்கப்பா. அப்பா, எந்த சூழ்நிலை நாங்கள் சந்தித்தால் அந்த மனுகுலம் எங்களை தள்ளி விடலாம், வெறுக்கலாம் ஆண்டவரே, அருவறுக்கலாம் ஆண்டவரே. ஆனால் என்னை வெறுக்காத, என்னை அருவறுக்காத, என்னை புறம்பே தள்ளாத இயேசு ஒருவர் உயிரோடு இருக்கிறீங்கப்பா. தகப்பனே, இந்த செய்தி பகுதியை உம்முடைய கரத்தை நான் அர்ப்பணிக்கிறேன். நீர் பேசுவீராக, நீ இடைப்படுவீராக. இது ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு நேரம் ஐயா. நீர் ஜனங்களை நீ ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னை உம்முடைய நாமத்துக்குள்ளும் உம்முடைய ரத்தத்துக்குள்ளும் மறைத்துக்கொள்ளும். நீர் பேசும் ஆண்டவரே, வாக்குத்தத்த செய்தி நீ பேசும். நீ வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் உங்களை என்னை வெறுக்காத இயேசு அவர் நமக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகம் நம்மை வெறுக்கலாம், யார் நம்மை வெறுத்தால் நம்மை மறந்தாலும் நம்மை மறவாத வெறுக்காத இயேசு ஒருவர் என்றென்றை நமக்குள்ளே இருக்கிறார், நம்முடைய வலப்பக்கத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. வாசிப்போம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும்
சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுமா? இப்ப எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். அல்லேலூயா. சேர்ந்து வாசிப்போம். தொடங்குமா. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமடைவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 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 பக்கத்துல இருக்கிற பாத சொல்லுங்க. எப்பொழுதும் உங்களை சம்பூர்ணம் உள்ளவர்களாயும் எப்பொழுதும் உங்களை சம்பூர்ணம் உள்ளவர்களாயும் சகலவித கிருபையை பெருக செய்கிறவராயும் சகலவித கிருபையை பெருக செய்கிறாயும் இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார். ஆமென். 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 எப்பொழுதும் அப்படி எப்படி சொல்ல பாருங்க பவுல், மேலும் நீங்கள் எல்லாவற்றிலுமா, எப்படி எல்லாவற்றிலும் இந்த உலகத்தில் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய். அல்லேலூயா. சம்பூர்ணம் உள்ளவர்கள் என்றால் ஒரு குறைவில்லாமல், அல்லேலூயா, ஒன்றுக்கும் குறையில்லாதவர்களாய். அதுக்கு அதான் அர்த்தம், சம்பூர்ணம் உடையவர்களாய், ஒரு குறைவில்லாதவர்களாய், நிறைவுள்ளவர்களாய். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நான் பானது போல கடனாளிகளாய் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். அல்லேலூயா. உன் கடனை சொல்லி சொல்லி அல்லேலூயா மடங்கடிப்பார். ஆனா இயேசு என்னோடு கூட இருக்கிறார். சம்பூர்ணமுடையவர் எனக்குள்ள இருக்கிறார். அடுத்தது பாருங்க, சகலவித நற்கிரியைகளையும் பெருக செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சகலவித நற்கிரியைகளும் நீங்க எப்படி இருக்கணுமா? பெருகி இருக்கிறவர்களாய். எபேசியர் 3ஆம் அதிகாரம் விசுவாசிக்கிறேன், 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எபேசியர் 6:13. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். பாருங்க, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாய். அப்ப நீங்க தேவனுடைய நற்கிரியைகள்ல சகலத்தையும் செய்து முடித்தவர்களா? எதை கொடுத்தா நான் செய்வேன் ஆண்டவரே. ஆண்டவருக்காக வண்டியை துடைக்கணுமா, வண்டியை துடைச்சிரு. ஆலயத்தை கூட்டணுமா, கூட்டுறேன் ஆண்டவர். ஹல்லேலூயா. எல்லாவற்றும் சகல விதத்திலும் எதை செய்ய வேண்டியிருந்தாலும் அதை செய்யவும் முடியும், எதை நிரப்ப வேண்டுமோ அதை நிரப்பவும் முடியும். இந்த சபையினால அக்டோபர் 1 6 வரைக்கும் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தின்படியே ஹல்லேலூயா, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாயும் சகலவித கிரியைகளில் பெருகுகிறவர்களாயும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நான் இதோட சொல்லி நான் விரும்பி எதுக்கு இந்த வசனத்தை நான் சொல்ல போறேன்னா, 2வது பகுதி பார்த்தோம், சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாய். ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 39:2. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். போதும். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த சபையில உங்களோடு கூட இருக்கிறார். சபை என்பது அடிக்கடி சொல்லுவேன், இந்த பில்டிங்கோ மைக்கோ இதெல்லாம் தேவன் வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. நீங்க செய்வது எல்லாவற்றையும் தேவன் வாய்க்க பண்ணுவார். இந்த சபையுடைய திட்டங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மிகவும் அதிகமாக கிரியை செய்கிறார். தம்முடைய வல்லமைப்படி அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். உங்க குடும்பத்தை அவர் பராமரிப்பார். உங்க குடும்பத்தை அவர் போஷிப்பார். உங்க குடும்பத்தை அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. யோசேப்போட கர்த்தர் இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் செய்வதெல்லாம் தேவன் வாய்க்க பண்ணார். ஹல்லேலூயா. இந்த அருமையான மகள் கேத்ரி சொன்னாங்க பார்த்தீங்களா, சாட்சி. அடையாளத்தை தர வேத வசனம் தான் அடையாளம். சின்னத்தில் ஆண்டவர் நம்ம செய்து முடிச்சோன்னு அடையாளத்தை காட்டும். அதே மாதிரி தான் செஞ்சார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு யூதர்கள் அடையாளத்தை கேட்டார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடினார்கள். அப்படி அல்ல. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். ஹல்லேலூயா. அடையாளம்லாம் இல்லை, நடக்கும். நான் விசுவாசிக்க நடக்கட்டா சோத்திரம்.
ஆனா நிச்சயமா தேவன் செய்வார். ஹalleluya. Hallelujah. கால தாமதமானால் நிச்சயம் அதை நிறைவேறி தீரும். அதனால திடமனதா இருக்கணும். ஆண்டவருக்காக நம்ம திடமனதா இருக்கணும். கர்த்தர் எனக்காக செய்வார். அது எதை செய்வார்னா அவருக்கு சித்தமா இருக்கணும், அவருக்கு பிரியமா இருக்கணும். ஹalleluya. இப்போ பாருங்க, ஜெயபாலா எப்படியாவது நான் ஆலய பிரகாரம் இன்னைக்கு நான் வந்துடணும் அவர் விரும்பினாரு. கர்த்தர் கொண்டு வந்துட்டார். ஆமென். எந்த ஒரு சூழ்நிலை அவர் நினைச்சா நான் வீட்லயே இருந்திருக்கலாம், ஆன்லைன்ல கேட்டு போயிருக்கலாம். பெனி பாஸ்டர் நீங்க வந்து எனக்கு திருவிந்து வீட்டில் கொடுங்கன்னா கொடுத்துருக்கலாம். ஆனா அவருக்குள்ள வாஞ்ச, நான் கர்த்தருடைய ஆலயத்தில் என் காலை வச்சுன்னு எப்படியாவது. நான் எப்பயாச்சும் இந்த பொருளை வைக்க இப்படி வருவேன், காரில் வருவேன், வந்துட்டு போவேன். வெளியே மட்டும் அப்படி போயிட மாட்டேன். அந்த கிச்சன் எடுத்துட்டு வந்து ஆலயத்துக்குள்ள எப்படியாவது வந்து நின்றுவேன். ஒரு வாஞ்ச. அல்லேலூயா. இவ்வளவு தூரம் வந்துட்டு ஆலயத்துக்குள்ள போகாம வரலாமா அப்படி நினைச்சு என்ன பண்ணுவேன்னா, ஆலயத்தில் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிடுவேன். அல்லது ஏசப்பா நான் வந்திருக்கேன் சோத்திரம் ஓடிடுறது. ஏன்னா எங்களுக்கு பல வேலைகள் இருக்கலாம். ஏதோ ஒரு அவசரத்தில் வரும்போதோடு நான் உள்ளே வராமல் நான் போகவே மாட்டேன். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்போ சகலவித நற்கிரியைகளில் பெரியவளாய் இருக்கவும் தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபைகளை பெருக செய்ய, சகலவித கிருபைகளை பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த 8ஆம் வசனத்துக்கும் இந்த 9:10க்கும் இடையில ஒரு களத்தை நான் பார்க்கிறேன். ஆமென். 2 பேர் 4 பேர் இருந்தீங்க, அப்படி கொத்த இருந்தீங்க பக்கம். நீங்க கேள்வி மேல கேட்டு நீங்க பண்ணி போடுங்க. எந்த 4 பேரும் சீக்கிரமா போய் இங்க வாங்க. ஒரு மாதிரி ஆயிட்டாங்க பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லடா, சும்மா எக்ஸாமுக்கு பயப்படாதீங்க. நீங்க நில்லுங்க. இது 8ஆம் வசனம். என்ன வசனம்? மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும். 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். இந்த யார் இந்த 2 பிள்ளைங்க? அப்பா நல்லா இருக்காங்களா? அம்மா நல்லா இருக்காங்களா? ஸ்கூலுக்குலாம் ஒழுங்கா போறீங்களா? யார் பிள்ளைங்க தெரியுதா? வெரி குட். அல்லேலூயா. ஒரு கை தட்டுமா? எவ்வளோ வளர்ந்துட்டாங்க பாருங்களேன். காலேஜுக்கு போகிறேன், 12th 8th. ஆமென். அல்லேலூயா. 10th போகிறேன். அப்போ இந்த 8ஆம் வசனத்துக்கும் இந்த 9ஆம் வசனத்துக்கு இடையில, அல்லேலூயா, இடையிலனா இதை வச்சுக்கலாம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமடைய இருக்கவும் சகலவித கிருபைகளும் நற்கிரியைகளும் பெருகுகிறவர்களாய் பெருகுவளாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். இது யாருக்கு சொன்னேன்? 8 யாருக்கு சொன்னேன்? உங்களுக்கு சொன்னேன். அப்போ ஆசீர்வாதம் இங்க இருக்கு. ஆனா 8, 9ல சொல்லிட்டு அடுத்தது 9, 10ல சொல்றாரு, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும். அப்போ இந்த நடுவுல இருக்கிற இந்த களத்துல, இந்த போவாசனுடைய வயல்வெளியில என்ன பண்ணணும்? இந்த 9, 8 வசனங்கள் விதைக்கணும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை அளிக்கிற தேவன் உங்களுக்கு விதையை அளித்து, உங்களுக்கு யாருக்கு? இவர்களுக்கு. அப்போ இங்கிருந்து நீங்க போகும்போது விதையோட போறீங்க. ஹல்லேலூயா. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை கொடுத்தாரா இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. எல்லா கையில பரிசுத்த வேத புத்தகம் இருக்குல்ல, தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. Thank you very much. Thank you very much. Thank you very much. உங்களுக்கு விதையை அளித்து, அந்த விதையை என்ன பண்ண போறாரு? பெருக பண்ணி. எப்படி பெருக பண்ணுவாராம்? ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதை விதைத்தான், அது 100 மடங்கு கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த விதை இப்ப நீங்க வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? அதை உங்க விசுவாசத்தினால வளர வைக்கணும். ஹல்லேலூயா. அதை என்ன பண்ணணுமா? டெய்லி அறிக்கை செய்யணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி சொல்லணும்? நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாயும் தேவன் உங்களிடத்தில் சகலவித நற்கிரியைகளை சகல நற்கிரிகளை பெருகுகிறவராய் இருக்க செய்யும்படி தேவனிடத்தில் சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. 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 Thank you Lord. ஹல்லேலூயா. ஓகே now ஹல்லேலூயா. அப்போ விதையை கொடுத்தாச்சு. இனி உங்க வீட்டு தோட்டத்துல
ஒரு நாளும் அல்லேலூயா கனிகள் இருக்காதபடிக்கு என்றைக்கு கனிகள் உள்ள வீடாய் மாறும். உங்க வீட்டில், உங்க தோட்டத்தில், உங்க வீட்டிலுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் கனிகளால் பெருகி இருக்கிறது போல எல்லா ஆசீர்வாதத்தை கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆனா விதை ரொம்ப அவசியம். அடுத்த வசனத்துக்கு நேரம் போயிடுவோம், டைம் இல்லை. 7, 8 வாசித்தாச்சு. 9, 10 10 வசனத்தை நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன். அப்படிதானே சொல்லுமே? ஆமென். தேவன் உங்களிடத்தில் மன்னிக்கணும், 10ஆம் வசனத்துல விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி, அதை என்ன பண்ணுவாராம்? பெருக பண்ணி உங்கள் நீதின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். உங்களுடைய விசுவாசம் தான் நீதி. உங்களுடைய கீழ்ப்படிறீங்க பாத்தீங்களா? அதான் நீதி. ஆண்டவருக்கு நீங்க கீழ்ப்படிறீங்களா? உபவாச ஜெபத்துக்கு வரணும். அடுத்தது நீங்க அக்டோபர் 1ல இருந்து 6ல நம்ம சபையா நின்று செய்ய போறோம். ஹல்லேலூயா. உங்களுடைய கீழ்ப்படிதல் நீதி. தேவனுக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகுவது நீதி. அப்போ உங்க நீதியின் விளைச்சல் என்ன பண்ண போறாரா? இனி ஒரு குறைவும் இல்லை. குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லை. அப்போ உங்களுடைய நீதியின் விளைச்சல் என்ன பண்ண போறார்? அவரு வர்த்திக்க செய்வார். ஹல்லேலூயா. இனி சாபம் இராது, இனி தரித்திரம் இராது. உங்க கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உங்களுக்கு பாக்கிய நன்மையும் உண்டாயிருக்க போகுது. கர்த்தர் உங்களை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாசம் அதிசயங்கள், அற்புதங்களை கட்டவிழ்த்துகிறோம் தேவன். நல்லா வீட்டில் போய் நல்லா ஜெபம் பண்ணுங்க. அடுத்த வசனத்துக்கு நேரம் வந்துடும். வாசித்தீங்களா? 10ஆம் வாசித்தாச்சு. அடுத்தது 11. தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாய் இருக்கும். பாருங்க, தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாய் இருக்கும் மிகுந்த உதாரண குணத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் எவ்விதத்திலும் சம்பூர்ணமாய் உள்ளவர்களாக. தேவனுக்கு அதிக ஸ்தோத்திரத்தை கொடுக்கணும் பவுல் விரும்பி சொல்றார். என்ன சொல்ற? தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவா இருக்கு. ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு. அப்போ இன்னும் தேவன் நம்முடைய கிரியைகளை வர்த்திக்க பண்ணும் போது, நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணும் போது, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை அளிக்கிற தேவன் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி அதை வர்த்திக்க பண்ணுவார். அப்போ வர்த்திக்க பண்ண ஹல்லேலூயா, கொடைக்கானலுக்கு போக கூடாது, தேவனுக்கு ஸ்தோத்திரபலியை செலுத்தணும். ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க தொடங்கிட்டாரு. அங்கிட்டு இங்கிட்டு டூரை போடாம ஹல்லேலூயா போடுங்க. நான் இல்லைன்னு சொல்ல. தேவனை தேட வேண்டிய நாள்ல தேடிடுங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நாள் அவருக்கு வந்து உங்களை கொடுத்துருங்க. முதல்ல உங்களை கொடுங்க, அடுத்தது. ஹல்லேலூயா. கர்த்தர். நம்ம அடுத்த வசனத்துக்கு நேரம் போயிடுவோம். 15ஆம் வசனம். அதிலே 15. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் 14 சேர்த்து வாசிப்போமா? உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபையின் நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையா இருக்கிறார்கள். இப்ப என்ன ஆயிப்போச்சு? கை நிறைய விதையை கொடுத்துட்டார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க விதைக்கும் போதெல்லாம் அற்புதங்கள் தான். ஆமென். எந்த வசனத்தை நீங்க ஆண்டவர் வசனத்து மேல் நீங்க விசுவாசித்து நம்பிக்கை வைத்து நேசித்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கீங்கன்னா அது வளர்ந்து கனி கொடுக்க தொடங்கிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இனி நீ அலைந்து கொண்டிராய். இனி உங்க கால வெறுமையா நீ நடக்க சொல்றாரு. நீ வெறுமையா நீ நடக்க போறதில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகும் போது இஸ்ரவேல் சொல்றாரு, இந்த இஸ்ரவேல் வெறும் காலோடு நடந்து போறான் பாரு. அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் போகும்போது செருப்பா போட்டு போனாங்க. வெறும் காலோட அடிமைத்தனத்துக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய கால்கள் வீங்கவும் இல்லை, அவனுடைய பாதரட்சைகள். ஹல்லேலூயா. இனி நீ அலைந்து கொண்டிராய். உன் கண்ணீரை தேவன் மாற்றுவார். இன்னொரு முக்கியமான வசனத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
காலையிலே உன் விதையை விதை. காலையிலே நல்லா கவனிங்க, வசனத்துல ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. மாலையிலே உன் கையை நீ என்ன பண்ணிடாத, நெகிழ விடாதே. நெகிழ விடாதே. அதுவோ அதுவோ இதுவோ இதுவோ எது வாய்க்குமோ எது என்றும் வாய்க்குமோ என்று இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அதுவோ இதுவோ அல்லேலூயா, எது நடக்கும் என்று நீ அறியாய். ஆனா ஒண்ணு ஆண்டவர் சொல்ற அந்த வசனத்துல, காலையிலே உன் விதையை விதைச்சிட்டு ஆமென். மாலை வரைக்கும் நீ ஓய்ந்திராத. ஹல்லேலூயா. 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 விதைக்கிறீங்க அப்படி அதிகாலையில தேவ சமூகத்துல. ஆமென். 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 காலையில உன் விதையை விதை, மாலையில என்ன பண்ணிடாத, நீ சோர்ந்து போகாத. ஆமென். ஒண்ணு நீ காலையில விதைத்தது உனக்கு பலன் தரும், இல்லது மாலையில நீ பிரயாசப்பட்ட அந்த பிரயாசத்தினுடைய பலனையும் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு கொடுப்பார். அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ, நான் காலையில விதைப்பேன், மாலை வரைக்கும் நான் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தர் என் வாழ்க்கையில எப்படி ஆகிலும், அதுவோ அல்லது இதுவோ எதுவானாலும் கர்த்தர் எனக்கு செழிப்புண்டாக்குவார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். நான் அதிகாலையிலே ஹல்லேலூயா மாலை வரைக்கும் என் கைகளை நான் நெகிழ விட மாட்டேன். என் கர்த்தரை நம்பி நான் நோக்கமாக இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. 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 அதுவோ இதுவோ எதுவோ, நான் காலையில செய்த காரியமா இருந்தாலும் மாலையில வரை எதா இருந்தாலும், ஏதாவது ஒன்று கர்த்தர் என் வாழ்க்கையில நிச்சயமாக செலுத்தவங்க செய்வார். பிரயாசம் ஒரு நாளும் கர்த்தருக்காக படுகிற பிரயாசம் விருதாவாய் போக. அப்போ இன்னொரு பக்தன் அழகாக அதை சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, செய்கிற அனைத்திலும் உனக்கு வெற்றியை தருவாராம். இந்த வசனத்துடைய முடிக்கிறாரு. நீ காலையில உன் விதை விதைச்ச, மாலையில உன் கையை தளராம இருந்த பத்தியா, ஆனா ரெண்டுத்து நீ எதுவானாலும் என் வாழ்க்கையில் நடந்து சொன்னீங்களே. அப்போ அவன் சொல்றாரு, அந்த வேதத்தில் அவர் சொல்றாரு, எப்படி சொல்றாருன்னா, நீ செய்கிற அனைத்திலும் கர்த்தர் உனக்கு வெற்றி அடைய. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெற்றியை தருவார். அதுவோ இதுவோ இதுவோ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லது எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படும் என்றும். அப்போ இரண்டுல ஒன்றாகிய கர்த்தர் உனக்கு வாக்கியம் பண்ணுவார். ஹல்லேலூயா. 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 காலையில உன் கை உன் விதை என்ன பண்ண விதைச்சு, மாலையில நீ சோர்ந்து போயிடாத, நம்பிக்கையாரு. இதுவரை நடத்தின எபினேசர் எனக்கு நடத்த வல்லவராய். ஹல்லேலூயா. சோர்ந்து போயிடாதீங்க. அதுவோ இதுவோ நிச்சயமா இரண்டிலும் ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்க்கையில நீ செய்கிற அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை தவிர வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நிற்போமா? ஆமென். ஹல்லேலூயா. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. சொல்லுமா? எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர்.
செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீங்க, எனக்காக யாவும் செய்து முடிப்பீ. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாத. ஆண்டவரே, இந்த நல்ல வாக்குத்தத்தம் உள்ள நாளுக்காக, மாதத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, நாங்க கேட்ட செய்தியை ஒரு வார்த்தையாக இல்லாமல் அதை நாங்கள் அபியாசிக்க, விசுவாசிக்க, இப்பொழுதிருந்தே நாங்கள் விதைக்கிறவர்களாக நீங்க எங்களை மாற்ற போறீங்க ஆண்டவரே, மாற்ற போறீங்க ஆண்டவரே. ஏற்கனவே நாங்கள் விதைக்க விருப்பம் உள்ளவர்கள். இந்த மாதத்துல நீங்க எங்களோடு கூட பேசிருக்கிறீங்க. எல்லாவற்றிலும் ஒரு சிறிய பகுதியையோ உள்ளத்தின்படி கட்டாயமாக விசனமாய் அல்ல, நாங்கள் நிர்ணயித்தபடியும் அளவுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறபடினாலும் நாங்கள் விதைக்க எங்கள் கரத்தை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விதைப்பதற்கு நீங்க எங்களை ஆசீர்வதிங்க. கொடுக்க விரும்புகிற ஜனம், கொடுக்க பிரியப்படுகிற எங்களுக்கு நீங்கள் கொடுக்கத்தக்கதாக ஒரு பெரிய நன்மையான ஈவுகளை இந்த மாதம் எங்களுக்கு சர்ப்ரைஸா நீங்க கொடுக்க போறீங்க ஆண்டவரே. இந்த மாதம் சர்ப்ரைஸ் உள்ள மந்தா மாறட்டும் ஆண்டவரே. நாங்கள் நினைத்து பார்த்திராதவைகளை எங்களுக்கு கொடுக்கிற மாதமா நீங்க மாத்துருங்க. ஐயோ, நாங்க எதிர்பார்க்கவே இல்லையே, நாங்க நினைக்கவே இல்லையே, ஆனா என் கர்த்தர் செய்து விட்டாரே. நாங்க நினைத்திருந்ததற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேல செஞ்சிட்டாரே. ஆராய்ந்து முடியாதது, எண்ணி முடியாதது செய்து விட்டாரே என்று சாட்சி சொல்லத்தக்கதாய் எங்களை இந்த மாதம் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் மாற்றும். 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 1:17 அதை தான் வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்காக கர்த்தர் எங்களை சம்பூர்ணம் உள்ளவராய் மாற்றுகிறேன். அதற்காக நன்றி சொல்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.